भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே Hi viewers. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்க சூரிய வம்சம் சீரியல்ல எங்களை அங்கீகரிச்சு 100வது எபிசோடு வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. இதுக்கு அப்புறமா எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போற உங்களோட அன்புக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். உங்க அன்பை நாங்க இப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமான திரைக்கதையோட உங்க முன்னாடி வரப்போறோம். உங்க ஆதரவும் அன்பும் என்னைக்கும் குறையாம இப்படியே இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். Thank you so much. சூரிய வம்சம் பார்த்துட்டே இருங்க and keep supporting us. Thank you. என்னோட மனமார்ந்த நன்றி. அஜய், காதலுங்கிறது பைத்தியக்கார தனமாவும் குருட்டுத்தனமாவும் இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி முட்டாள்தனமா இருக்க கூடாது. நீ சீக்கிரமா மாறுவன்னு நான் நம்புறேன். நான் வரேன். டேய், அந்த கொய்யா பழத்தை சாப்பிடுறத நிறுத்துடா. வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடணும். அண்ணனை பாத்தியா? அவன் பழமாவது சாப்பிடுறான், நீ அது கூட சாப்பிடுறது கிடையாது. பாத்தி அடையவன் பண்ற அராஜகத்தை தாங்க முடியல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அம்மா அங்க என்னமோ கும்பலா இருக்காங்க. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். பாவம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. நாகராஜ்,
என்னையே நீ மோசம் பண்ணிட்டியா? இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டடா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. என் மூஞ்சில கறி பூசணியே இப்போ ஊ மூஞ்சில பூசுறான்டா. டேய் இங்க பாடுறா நாகராஜ், உனக்கு பதக்கம் வேணுமாடா? நான் தர்றேன்டா. ஓம் வந்துருச்சு பாரு பதக்கம். இந்த சட்டப்பையில வச்சுக்க. நாகராஜ் என்னையே நீ ஏமாத்திட்டியல்ல? பாரு நான் நாகராஜ் இல்லப்பா. என்னது நாகராஜ் இல்லையா? இல்ல. அப்படி இல்லன்னா நீ என் மாமா நரசிம்மனா இருப்ப. மாமா மூல மந்திரத்தை எனக்கு சொல்லுங்க மாமா. மாமா மூல மந்திரத்தை சொல்லுங்க. தெரியாதா? என்ன தெரியாதா? தெரியாதுப்பா. நான் உனக்கு சொல்லி தரேன். கஜமுச்சா கஜமுச்சா கிஜ கஜ கிஜ மகா மிச்சிகா மிச்சிகா குச்சிக மக்கா கிச்சிகா மூல மந்திரம். வா பக்கத்துல வா, உனக்கு நான் சொல்லி தரேன். மந்திரம் எதுவும் தெரியாது. மந்திரம் தெரிஞ்ச வேற யாராவது நான் அனுப்புறேன். இவனை தயவு செஞ்சு விட்டுரு. விட்டுருப்பா. அனுப்புறேன். நிச்சயமா அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புறேன். வா வாடா தம்பி வாடா. வா 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 ஏந்திரு. சீக்கிரம் ஏந்திரு. வா வா வா. ஏய் வா சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. காரை கடிச்சு வச்சுட்டான். பாத்தீங்களாம்மா உங்க வீட்டுக்காரர் எப்படி எல்லாம் நடந்துக்கிறார் பாத்தீங்களா? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. மூல மந்திரம் யாருக்குடா வேணும்? நரசிம்ம ஐயாவோட மாப்பிள்ள பைத்தியம் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. இவர் அவரோட மானத்தை வாங்கிட்டு இருக்காருமா. சொல்லுங்கம்மா, நீங்களாவது தயவு செஞ்சு சொல்லுங்க. கேட்கறல்ல, மூல மந்திரம் யாருக்கு வேணும்? ஏய் என்ன இதெல்லாம்? மறுபடியும் புது நாடகமா? நாங்க உன்னை வீட்டுல சேர்க்கலாங்கிறதுனால இப்படி ரோட்டுக்கு வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? மானமா? அப்படின்னா என்ன ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குற? என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் உன்னோட மனைவி. மனைவியா? அப்படி என்றால் என்ன? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நான் உன்னோட மனைவி, அவங்க உன் சொந்த பிள்ளைங்க. பிரமாதம் பிரமாதம். ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க. எதுக்கு இந்த பைத்தியக்கார வேஷம்? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த ஊருக்குள்ள இருந்து எங்க மானத்தை வாங்குறத விட தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியில போயிடலாம்ல? உன்னை கை எடுத்து கும்பிட்டுக்கிற, தயவு செஞ்சு போயிடு. எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. நீ எவ்வளவுதான் நடிச்சாலும் சரி, நாங்க நம்ப மாட்டோம். சொன்னது புரிஞ்சுதா? இந்த ஜென்மத்துல நீ மாறவே மாட்ட. நீ தாண்டி மாற மாட்ட. பைத்தியக்காரி பைத்தியக்காரி.
என்ன இவ இங்கேயும் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வந்துட்டாளா? ஸ்னேகாமா நீங்க போங்க. என்னம்மா நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தா அஜய் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பாரல்ல. அதனால என்னம்மா, அவனையும் துளசியும் பார்க்கணும்னு நினைச்சோம், வந்துட்டோம். சரி உள்ள வாங்கம்மா, அத கொடுங்க. வாங்க ஐயா. எனக்கு நல்லா தெரியுமா, நீங்க அந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தான் பேரு, ஆனா மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. உண்மைதாம்மா. ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினைச்சா துளசி தான் ஞாபகம் வரா. அவ வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்களை மகாராணி மாதிரி உட்கார வச்சிருப்பா. சரி, துளசி எங்க? பேருக்குதாம்மா நான் இங்க வேலைக்காரி, ஆனா எல்லா வேலையும் துளசி அம்மா தான் செய்யறாங்க. சமையல் கட்டுல தான் ஏதாவது வேலையா இருப்பாங்க. அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? சின்ன மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சின்ன அத்தை எங்க? லக்ஷ்மி அண்ணி உங்க கூட வரலையா? எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வரல? அப்பா இருடி, எங்களை கொஞ்சம் பேச விடுவியா மாட்டியா? எங்களை கூட்டிட்டு வந்த ஆட்டோக்காரனுக்கு வழி சொல்றதுக்குள்ளேயே எனக்கு தலைவலி வந்துருச்சு. இதுவே நம்ம ஊரா இருந்தா யார கேட்டாலும் நம்ம வீட்டை சரியா சொல்லிடுவாங்க. இது என்ன பெரிய பட்டணமோ போ. அது வந்துமா, பசங்களுக்கு பரிசு வருதுல்ல, அதனாலதான் உங்க அண்ணி வரல. அவளுக்கு துணையா உங்க சின்னத்தை இருக்காங்க. அவ்வளவு பெரிய வீட்டுல லட்சுமி தனியா இருக்க முடியாது இல்ல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உங்க சின்ன மாமாவை கூட்டிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆமாம்மா, நீ இல்லாம வீடே வெறிச்சோடு கிடக்கு. சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் துளசின்னு கூப்பிட்டு எங்களுக்கு பழகி போயிடுச்சு. அஜய் எங்கம்மா? அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறியா? அப்போ உனக்கு தெரியாதா? இது பட்னம் இல்ல அத்தை. எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்து கடகடன்னு ரெடி ஆகி கிளம்பிடுவாங்க. எனக்கு கிராமத்திலேயே பழகிடுச்சு, அதனாலதான் நான் சீக்கிரமா எழுந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும் துளசி, அந்த பொண்ணு, அதான் அந்த ஸ்னேகா இங்க எதுக்கு இருக்கா? இங்கேயும் அஜய் கூட அவதான் சுத்திட்டு இருக்காளா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நேத்து அவருக்கு பிறந்த நாள் இல்ல, எனக்கு துணையா இருக்கட்டுமேனு நான் தான் அவளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன். நீங்க வருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. இந்த விஷயத்தை உடனே நம்ம அஜய் ஐயா கிட்ட சொல்லணும். அதுதான் சரி. நாங்க அவன் பிறந்த நாளைக்கு இங்க வரலான்னு தான் இருந்தோம்மா. நேத்து முந்தா நாள் நல்லா இல்லம்மா, அதனால பிரயாணம் எல்லாம் பண்ண வேண்டாமேன்னு உங்க அத்தை கிளம்பவே இல்லை. அஜயோட பிறந்த நாள் நல்லபடியா நடந்ததாமா? ரொம்ப நல்லா நடந்தது மாமா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ராத்திரி எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ. வாங்க குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடலாம். சரிம்மா, இது பாருங்க, பட்டணத்துக்கு வந்தும் கொஞ்சம் கூட இவ மாறவே இல்லை. வாங்க. அஜய் ஐயா, அஜய் ஐயா. என்ன காஞ்சனா, வீட்டை எவனோ கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி ஏன் இப்படி கத்துற? துளசி அம்மா மட்டும் சமாளிக்கலனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். என்ன துளசி சமாளிச்சிட்டா?
கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. உங்க அம்மாவும் சித்தப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாட்? அம்மாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்களா? ஸ்னேகா எங்க இருக்கா? முதல்ல ஸ்னேகாமா தான் கதவை திறந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. நான் நடுவுல பூந்து ஸ்னேகா அம்மாவை உடனே அங்கிருந்து அனுப்பிட்டு உடனே அவங்கள நான் சமாளிச்சிட்டேன். சரி, இப்ப ஸ்னேகா எங்க இருக்கா? உங்க ரூமுக்கு தான் வந்தாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை அவங்க ரூமுக்கு போயிட்டாங்களோ என்னமோ. அப்ப துளசி எங்க? துளசி அம்மா இருக்கிறதுனால தான் தப்பிச்சிங்க. ஏன் இந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு உங்க அம்மா கேட்டுட்டாங்க. துளசி அம்மா என்ன சொல்ல போறாங்களோ நானே பயந்தேன். யார் செஞ்ச புண்ணியமோ இல்ல அவரோட பிறந்த நாளுக்காக நான் தான் உதவிக்கு கூப்பிட்டேன்னு சமாளிச்சுட்டாங்க ஐயா. அஜய், ஸ்னேகா, அம்மாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்களாமே, நீ வேற எங்க இருக்க? இப்ப என்ன பண்றது? அஜய் ஐயா, உங்க அம்மாவை பத்தியும் சித்தப்பாவை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மொழிய வச்சே அவங்க உடனே நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஸ்னேகா அம்மா இங்க இருக்கிறது என்னமோ நல்லதா படல. நீ என்ன சொல்ல வர? இப்ப ஸ்னேகாவை போ சொல்றியா? வேற வழி இல்ல அஜய் ஐயா. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும். ஸ்னேகா அம்மா இங்கே இருந்தாங்கன்னா உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். உங்க அம்மாவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துடுச்சுன்னா மறுபடியும் நீங்களும் ஸ்னேகா அம்மாவும் சந்திக்கிறதே கஷ்டமாயிடும் ஐயா. அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஸ்னேகா அம்மா உங்க பிறந்த நாளைக்கு வந்த மாதிரியும் போன மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு. ஆனா உன்னால இப்ப யோசிக்க நேரம் இல்லையா? ஸ்னேகா அம்மாவை உடனே இங்க இருந்து அனுப்பிட்டு நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி உங்க அம்மாவையும் சித்தப்பாவையும் போய் பாருங்க. மனசுக்கு பிடிக்கலனாலும் துளசி அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிங்க. அப்பதான் நீங்க துளசி அம்மா மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஸ்னேகா அம்மா இங்க வந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ஐயோ, நான் இங்கே நின்னா இவ எங்க போனான்னு யோசிப்பாங்க. நான் வரையா. துளசி, சொல்லுங்க அஜய் ஐயா. அம்மா சித்தப்பா வந்திருக்காங்களாமே, எங்க? துளசி, என்னம்மா, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க வந்த விஷயமே எனக்கு தெரியாது. என்ன துளசி, அம்மாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சரியா போச்சு போ. நான் தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சொல்ல வேண்டியதானே? அம்மா சித்தப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டியா?
இதோ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டிஃபன் பிரச்சனையை விடுற. நான் இங்க வந்தது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கதான். அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிற கிராம தேவதையோட திருவிழா. உன் கையால முதல் பூஜையை செய்யறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். முடியாதுன்னு சொல்லாத, நீ வந்துதான் ஆகணும். சரி, சித்தப்பா எங்க? ஹால்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? நீ டிஃபனை ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு, ஓகே? நான் ரூம்குள்ள போனாலே எரிஞ்சு விழுற அஜய் ஐயாவா இப்படி பேசினது எனக்கு ஒன்னும் புரியலையே. இது கனவா இல்ல நிஜமா? சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எங்க போயிட்டீங்க? காலையில இருந்து பேப்பர் படிக்கலப்பா, அதான் போய் வாங்கிட்டு வரேன். உன் பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கே வரலாம்னு நினைச்சோம். ஏதோ நட்சத்திரம் திதி இதெல்லாம் பிரயாணத்துக்கு சரிப்படாதுன்னு நிறுத்திட்டோம். பார்ட்டி நல்லா நடந்ததா? ரொம்ப நல்லா நடந்தது சித்தப்பா. அம்மா எப்பவும் அப்படித்தானே, நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. பிறந்த நாளுக்கு நீங்க வராததே நல்லதா போச்சு. வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்குமோ தெரியல. என்னப்பா அம்மா நாலு நட்சத்திரம் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நீங்க அந்த காலத்தால இல்ல, நல்ல நேரம் பார்க்காம எதையும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி நல்லது கெட்டது பார்த்து பண்றதாலதான் இந்த உலகம் கொஞ்சமாவது நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேரு நீதியோடவும் நேர்மையாவும் நடந்துக்கிறாங்க. அது சரிப்பா, துளசிக்கு இந்த ஊரை சுத்தி காமிச்சியா இல்ல இன்னும் கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்காளா?